நல்ல நோக்கத்தோட கடவுளை வணங்கணும் பிரச்சனை பண்ணுறவங்க ஒரு சாரர்லாம் வேணும்னே வந்து இங்கே பிரச்சனையை உண்டாக்குறதுக்குனே வர ஒரு அது ஏன் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நடக்குது? அது விழுப்புரத்தை சுற்றி இருக்க மாவட்டங்களில் மட்டும் அந்த இங்கே தொடர்ந்து அப்போ விழுப்புரம் மாவட்டத்தை வந்து டார்கெட் பண்ணி சில ஊருக்கு ஆகாத தம்பிங்க வந்து செய்கிற வேலை இது. அவங்களுக்கு வந்து சரியான வரலாறு புரிதல் இல்லாமல் நடக்கிற விஷயம். இங்கே வந்து இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது, கும்பிடலாம். ஆனால் நீங்கள் உபயதாரராக இங்கே பங்கெடுத்துக்க முடியாது, எந்த நல்லது கெட்டத்துலையும் பங்கெடுத்துக்க முடியாது. இப்போ இந்த மரபை காப்பாற்றுறதா சட்டத்தை காப்பாற்றுறதான்றது வந்து பெரிய பிரச்சனை. ஆனால் நீங்கள் வந்து நான் இங்கிலீஷ்காரனே எழுதி வச்சுட்டு போட்டேன் கல்ட் ஆஃப் திரௌபதினு சொல்லி. ஸோ திரௌபதியோட வழிபாடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை அழிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிக ஜனத்தொகை கொண்ட மக்களோட கலாச்சாரத்து மேலே கை தேன் கூட்டில் கை வைக்கிற கதை அது ஒரு நாள் புரட்சியாக மாறிடும். தேவையில்லாமல் இந்த மக்கள் வந்து வெகுன்னு இருந்தாங்கன்னா அது பெரிய புரட்சியாக மாறிடும். அதனால் அரசாங்க கோயில்னால் நீங்கள் திருவிழா வந்து அரசாங்கம் நடத்தும். இது வந்து எங்கள் தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சேர்ந்து கட்டின கோயில். இதில் நாங்கள் தான் உபயதாரர்கள் வந்து திருவிழா நடத்த முடியும். வேறு யாருக்கும் அந்த உரிமையை விட்டு விட முடியாது. கடவுளை கும்பிட்றது யார் வேணால் கும்பிடலாம். உனக்கு வந்து உண்மையில பக்தி இருந்தால் நீ வந்து யாரும் உன்னை தடுக்க போகிறதில்ல. நீ வந்து கடவுளை கும்பிட்டு உன்னோட வழிபாட்டு முறையை செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இது இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 2-3 வருஷம் ஆச்சுன்னா மக்கள் வந்து இது யார் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அது இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறப்ப கூர்ந்து கவனிச்சா இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்குறது யாருன்றது வெட்ட வெளிச்சமாயிடும். நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது தொடரணும்னு நடக்கக்கூடாது. ஆனால் சில பேர் அவங்களோட இப்போ குலதெய்வ வழிபாடை முடிக்கணும் அப்படின்றதுல வந்து சில பேர் குறியாக இருக்காங்க. நான் போய் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ போட்டு காட்டுறேன் பாரு, செல்ஃபி எடுத்து காட்டுறேன் பாருன்னு வர்றப்ப அது வந்து பிரச்சனையாக மாறுது. உண்மையான பக்தியோட யார் வந்து சாமி கும்பிட்டாலும் இங்கே யாரும் இந்த கோயிலுமே யாரும் தடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனநிலை கொண்ட மக்கள் இல்லை இங்கே. திரௌபதி 2 நாடக காதல் பற்றி இருக்காது. நாடக காதல் பற்றி கண்டிப்பாக இருக்காது. திரௌபதி 2 வேற ஒரு புது விவாதத்தை புது பேசு பொருளை மக்கள்கிட்ட உருவாக்கும். விரைவில் அதை நடக்க தான் எதிர்பார்த்து. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திரௌபதி படை இயக்குனர் நம்ம மோகன்ஜி அண்ணன் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவரோட சொந்த ஊருக்கு நம்ம இப்போ வந்து திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தோம். காலையிலேருந்து பல நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். அதை பற்றி அண்ணன்ட்ட பேச போகிறோம். அவங்க அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இப்போ காலையில் நாங்கள் வந்தோம், படுகோலம் பார்த்தோம். இதான் வந்து இந்த திரௌபதி அம்மன் கோவிலோட கடைசி நாள் திருவிழா அப்படின்னு சொன்னாங்க. இந்த திருவிழாவை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். பீப்புள்ஸ் யூடியூப் சேனல் முதல்ல என்னோட வணக்கம். இது வந்து திண்டிவனம் மட்டத்தில் இருக்க எண்டியூர் அப்படின்ற கிராமம். இது வந்து எங்களோட பூர்வீக கிராமம். பூர்வீக கிராமம்னா தாத்தா வந்து பிறந்த ஊர் வந்து ஊரல்பட்டினம். அது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. தாத்தா வந்து சொந்தக்காரங்களோட இருந்து தாத்தா திருவிழா நடத்துனது உபயதாரர் எல்லாமே இந்த ஊரில் திரௌபதி அம்மனுக்கு தான். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25-26 வருஷமாக தீ மிதிச்சிட்ருக்கேன். இது வந்து எங்கள் ஊரில் 116வது வருஷம் திரௌபதி அம்மன். இங்கே இருக்கிற நடைமுறைகள் எல்லாமே நாங்கள் பார்க்குறதுக்கு புதுசாக தெரிஞ்சுது. அந்த படுகளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எங்களுக்கு. அதை இன்றைக்கி நீங்கள் பார்த்த துரியோதன படுகொலை இது வந்து அதான் 116 வருஷமாக இது வந்து மேலச்சேரி திரௌபதி அம்மன் தெரியும் இல்லையா? அதான் ஆதி திரௌபதி அம்மன் கோவில். அங்கேருந்து ஒரு பிடி மண் கொண்டு வந்து 116 வருஷத்துக்கு முன்னாடி கோவில். ஆமாம், இங்கே இருக்கிற ஊருக்குள்ளே இருக்கிற வன்னியர்கள்லாம் சேர்ந்து கட்டின ஒரு திரௌபதி அம்மன் கோவில். அவங்க தான் 8 நாள் திருவிழா. இது 8 நாள் உபயதாரர். ஆமாம், 8 நாள் உபயதாரர்களாக இருந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பமாக அவங்க வந்து இவங்க சேர்ந்து ஒரு நாள் உபயம் கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளே கொத்தாக பிரித்து அவங்கவுங்க அமௌண்ட்டு ஷேர் பண்ணி திருவிழாவை நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டியே நடக்கும். அதில் இன்றைக்கி 8வது நாள், இன்றைக்கி தீமிதி திருவிழா அன்றைக்கி 18ஆம் போர் அப்படின்னு சொல்லுவோம். 18ஆம் போர்னால் என்னென்னா திரௌபதி அம்மனோட சபதம் தெரியும் இல்லையா? அவங்கள வந்து துகில் உரிச்சப்போ அந்த துரியோதனன் தான் துகில் உரிச்சிருப்பார். ஸோ அவரை வந்து போரில் பழி வாங்கணும், அவன் வந்து என்ன ஒரு பொண்ணை வந்து மானபங்கப்படுத்துறதுக்கு அவன் பழிவாங்கப்படணுன்றதுக்காக கிருஷ்ணனோட உதவியோட இவங்க வந்து 18ஆம் போரோட இறுதி நாள் அவன் வந்து அவனை கொன்று அவன் ரத்தத்தை எடுத்து இவங்க கூந்தலில் தடவனா தான் நான் வந்து கூந்தலை முடிவேன் சபதம் எடுத்ததால அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்த்து அந்த படுகொலம். அது வந்து ஒரு படுகொலம். துரியோதனமாக பெரிய படுகொலம் அமைச்சு அது அவர் துரியோதனை எங்கே அடித்தாலும் சாக மாட்டார், தொடரில் அடித்ததான் சாவார். ஸோ பீமன் வந்து துரியோதனனை துரத்தி தொடரில் அடித்து கொள்றத ஒரு ஈவெண்ட்டாக தெருக்கூத்தாடிகள் அவங்க வந்து அது ஒரு ஈவெண்ட்டாக செய்வாங்க. அதோட நிகழ்வு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த துரியோதன படுகொலம். ஸோ இன்றைக்கி வந்து 18ஆம் போர் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்ற
பயன்படுத்துறதுக்கு அம்மனுக்கு வந்து தீ மிதிக்கிறது. ஆமாம், இதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரத்தில் இங்கே வந்து புதுசாக சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து இந்த தபசு மரம் நீங்கள் திருவிழா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 116 வருஷமாக ஒரே மரத்தை தான் யூஸ் பண்ணுறத பார்க்குறோம். அதோட சிறப்பு என்ன, அது எதுக்காக பண்ணுறது? அது வந்து அர்ஜுனன் வந்து தபஸ் ஏறி சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிறது. என்னென்னா அவங்க பஞ்சபாண்டவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கர்ணனை போரெடுக்க போகிறப்ப அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறது வந்து அர்ஜுனன் வந்து கர்ணன் வந்து அர்ஜுனன் மேலே ஒரு தடவை தான் பிரயோகிக்கணும்னு வரம் வாங்கிட்டு. ஸோ அந்த வரத்தை பெற்றதுக்காக இவங்க வந்து அர்ஜுனன் தபசு முறை ஏறி சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிறது தான் அந்த அது வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் அதை வந்து நிகழ்த்தி காட்டுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அந்த தபசு மரம். அதில் வந்து அந்த 18 படிக்கட்டு இருக்கும். ஒரு படிக்கட்டு ஒரு கதை சொல்லி ஏறி மேலே போய் அவர் சூரியனுக்கு நன்றி சொல்கிறப்ப கருடன் பகவான் ரூபத்தில் விஷ்ணு அவர் வந்து அதை ஏற்றுப்பார். இதுதான் ஐதீகம். இப்போ பனைமரங்கள்லாம் குறைஞ்சதில்ல, அது வரதில்லை. ஸோ எங்கள் ஊரில் வந்து 116 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு மரம், அதை தான் இன்னும் வந்து தபஸாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்த வருஷம் அதை மாற்றுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அது இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ஊர்லலாம் ஒரு வருஷம் ஒரு வாட்டி மரம் புதுசாக செய்வாங்க, மாற்றுவாங்க. அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு நிகழ்வு இருக்குது. இங்கே மரம் எதுவும் சேதமாகாததால் 116 வருஷமாக ஒரே மரம் தான் இருக்குது. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இவர் மேலே போய் அந்த அர்ஜுனன் தபசு முடிகிறப்ப அவர் மேலே இருந்து எலுமிச்சை பழங்களை வந்து வேண்டிட்டு போடுவார். ஸோ பிள்ளை வரம் தேவைப்படுறவங்க ஒரு வாட்டி எந்தெந்த ஊர்லேருந்தும் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து அவங்க முன்னாடி எடுத்து அதை வந்து எடுத்து மடியில் கட்டிப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த புடவை எந்த புடவையை கட்டி அந்த வரம் வாங்கிட்டு போனாங்களோ அந்த புடவையை எடுத்துட்டு வந்து அந்த தபசு மரத்திலேயே கட்டுவாங்க. தாலாட்டா போட்டு பிறந்து அந்த எந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவளுக்கு என்ன வயசு இருந்தாலும் அவருக்கு என்ன வயசு இருந்தாலும் கொண்டு வந்து அதில் போட்டு தாலாட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு தட்சணை. சிறப்பு இருக்கு அந்த இதுல. இது சிம்பிளா ஏதோ மரம் நட்டு ஏறி தீபாவளி இது வந்து திரௌபதி அம்மன் திருவிழான்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமான திருவிழா. அது வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமா இருக்கு. வட தமிழ்நாட்டில் நம்ம அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அது கூடவே பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. இப்போ இங்க இவ்வளவு சொல்லிடுறேன். அது என்னன்னா, திரௌபதி அம்மன் வந்து வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வணங்கப்பட்ட தெய்வம். தென் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். அர்ஜுனன் தபசு, இந்த படுகளம் பண்ணுறது, இது எல்லாமே புதுசாக இருக்கும். தென் தமிழ்நாட்டில் 1-2 இடத்துங்களில் தான் திரௌபதி அம்மன் வழிபடுறதுக்கு. முக்கியமாக திரௌபதி அம்மனை வழிபடுறவங்க வந்து வன்னியர்கள். அதை தாண்டி யாதவர்கள் வழிபடுறாங்க, அப்புறம் முதலியார்கள் வழிபடுறாங்க, சில இடங்களில் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து வழிபடுறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து திரௌபதி அம்மன் வழிபாட்டில் இது வரைக்கும் அவங்க தான் வந்து உபயம் நடத்துறது அதிலெல்லாம் இருக்குது. இது என்னன்னா, இது எல்லாமே 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் சொன்னாலே மேலச்சேரி அந்த ஊர்ல இருந்து அது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திரௌபதி அம்மன் ஆலயம். அதுதான் முதல்ல கட்டி. இது திரௌபதி அம்மனுக்கு வந்து என்ன முறை மகாபாரதத்தில் அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் ஆட்சியாளர்கள்ன்ற ரீதியிலையும் ஊரை வந்து பார்த்துக்கிறன்ற முறையிலையும் நிறைய கெட்டவர்கள் இருப்பாங்க. துரியோதன் வடிவத்தில் அவங்கள கிருஷ்ணனோட உதவியோட பழி வாங்குறதுக்காக திரௌபதி அம்மனை வேண்டி ஊரை பத்திரமா பார்த்துக்கணுன்றது தான் இந்த வருடம் இந்த அதுக்கு தான் இந்த திருவிழா நடத்தி அதுக்கு வந்து காணிக்கையாக மக்கள் வந்து தீயில இறங்குறது. இதுதான் வந்து திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடக்குது. இப்போ என்னன்னா சொல்லிடுறேன், இன்னும் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். ஸோ திரௌபதி அம்மனுக்கு வந்து திருவிழா நடத்துக்கிறதுக்கு இதுதான் வந்து முறை. இப்போ அங்கேருந்து வந்து கோயில் கட்டினது, ஒரு ஊரில் கோயில் கட்டினது எல்லாமே யாருன்னா இந்த உபயதாரர்கள் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க கொஞ்சம் பங்கு போட்டு கோயிலை கட்டி அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து கோயில் பேரில் எழுதி வச்சிருவாங்க. ஸோ இப்போ உபயம் நடக்குது, திருவிழா நடக்குதுன்னா அந்த கோயில் நிலத்தை குத்தகை விட்டு அதுலேருந்து வர பணத்தை வட்டிக்கு விட்டு இல்லைன்னா அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியோ தான் அந்த பணத்தில் தான் திருவிழா நடத்துவாங்க. ஸோ இது வந்து இப்போ நடந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷமாக நடந்தது. இப்போ எங்கள் ஊரில் வந்து 116 வருஷமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப்போ ஆரம்பித்த அந்த நடைமுறை இருக்குதுல்ல, அந்த உபயதாரர்கள் இருக்காங்க, அவங்க இடம் வாங்கி கொடுத்தது இருக்குது. இதில் புதுசாக இந்த ஊரில் உபயதாரர்களாக இவங்க சொந்தக்காரங்களே வந்து சேர முடியாது. புதுசாக யாருமே வந்து சேர முடியாது. நீங்கள் வந்து மற்ற சமூகமோ மற்ற ஜாதி மக்களோ அப்படி இதில் பேசுறதுக்கு கூட இடம் இல்லை. இப்போ எனக்கு திடீர்னு இப்போ என்னோட ஒய்ஃப் வழியில் சொந்தக்காரர் வர்றாரு வச்சுக்கோங்களேன், நான் அவரையே கொண்டு வந்து இங்கே ஒரு உபயதாரராக ஒத்துக்க மாட்டாங்க. 8 நாள் உபயனா ஊரை வந்து 8ஆக பிரித்து 8 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. முதல் உபயதாரர் அன்றைக்கி நிகழ்ச்சி, 2வது உபயதாரர் வந்து எதையுமே தொட முடியாது. அவங்க வந்து கரகம் தூக்குறதாகட்டும், இப்போ அந்த சாமியை தூக்கிட்டு போகிறது, திரௌபதி அம்மனை தூக்குறதாகட்டும், போர் மன்னனை தூக்கிட்டு போகிறதாகட்டும், ஐயர் பூசாரி அவரை தூக்கிட்டு போகிறதாகட்டும், இது எதுவுமே
வேற எந்த உபயத்துக்காரங்களும் பண்ண முடியாது. அந்தந்த உபயத்துக்காரங்க அவங்க உரிமை அது. அம்மனுக்கு போடுற அந்த சின்ன மாலையில இருந்து பண்ற சந்தன நாங்க தான் பண்ணுவோம். யாருமே பண்ண முடியாது. அவங்களோட மெரிட்டை காட்டிப்பாங்க அன்னைக்கு. அது ஊருக்குள்ள வந்து இந்த கோயிலை பாத்துக்கிறதுக்கு நடக்கிற ஒரு போட்டி. அதான் உங்களுக்கு உபயதாரர்னாவே அதை மாத்த முடியாது. ஆமா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ஃபேமிலியில மட்டும் தான் அவங்க நடத்திக்க முடியும். இது இப்போ ரீசெண்டா என்ன நடக்குது அப்படின்னா, சிலரோட தூண்டுதலால இங்க வந்து எல்லா கிராமங்களுமே வன்னியர் மக்களும் பறையர் மக்களும் ஒண்ணா வாழ்ற கலாச்சாரம் உண்டு. பறையர் மக்களுக்கு வந்து திரௌபதி அம்மன் மாதிரி காந்தாரி அம்மன் ஒரு வழிபாடு இருக்கு. அவங்க திரௌபதி அம்மனுக்கும் மேல வரலாறு கொண்ட ஒரு அம்மன் காந்தாரி அம்மன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் காரணத்துக்கு இவங்க காந்தாரி அம்மன் வழிபாடு விட்டுட்டாங்க. திரௌபதி அம்மனே வந்து ஒரு மாரியம்மனோட மறுரூபமாகவும் காளியம்மனோட மறுரூபமாகவும் தான் வணங்குறாங்க. ஸோ காந்தாரி அம்மனும் காளியம்மனோட இன்னொரு வடிவம் தான். ஸோ இவங்க காந்தாரி அம்மன் வழிபாடு விட்டதால இவங்களுக்கு வந்து ஒரு வழிபாட்டு கடவுள் தேவைப்படுறதால இவங்க வந்து இங்க இருக்க திரௌபதி அம்மன் கோயில் வந்து பிரச்சனை பண்றது. இதுல நல்ல நோக்கத்தோட கடவுளை வணங்கணும் பிரச்சனை பண்றவங்க ஒரு சாரர் தான் வேணும்னே வந்து இங்க பிரச்சனையை உண்டாக்குறதுக்குனே வர ஒரு. அது ஏன் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நடக்குது? அது விழுப்புரத்தை சுற்றி இருக்க மாவட்டங்கள் இங்க நடக்கிற இந்த சித்திரை மாசம் நடக்கிற கூத்தாண்டவர் கோயில் திருவிழா, அதுதான் வந்து எல்லா திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவுக்கும் முதல் திருவிழா. அங்க வந்து திருவிழா நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஊர்லயும் சித்திரை வைகாசியில வந்து பஞ்சமி திதி பார்த்து கொடி கட்டி திருவிழா நடத்துவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப விசேஷமா நடக்கும். ரெண்டாவது விழுப்புரத்தில் மட்டும்தான், தமிழ்நாடு முழுக்க வட தமிழ்நாடு முழுக்க திரௌபதி அம்மன் கோவில் இருந்தாலும் மேல்பாதி அதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த கிராமம் பேர் எனக்கு சரியா ஞாபகம். அந்த மாதிரி கிராமத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100-200 டன் கொண்ட தேரை வந்து மக்களே கை மேல சக்கரம் இல்லாம தோல்ல தூக்கி தோல் மேல தூக்கி வச்சுட்டு ஊரை சுத்தி வர வழக்கம் உண்டு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப விழுப்புரம் மாவட்டத்தை வந்து டார்கெட் பண்ணி சில ஊருக்கு ஆகாத தம்பிங்க அவங்க வந்து செய்யற வேலை இது. அவங்களுக்கு வந்து சரியான வரலாறு புரிதல் இல்லாம நடக்கிற விஷயம். இங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. கும்பிடலாம். ஆனா நீங்க உபயதாரராக இங்க பங்கெடுத்துக்க முடியாது. எந்த நல்லது கெட்டதுலையும் பங்கெடுத்துக்க முடியாது. நான் வந்து கோயிலுக்குள்ள வந்து எனக்கு இந்த உரிமை நீங்க கேட்டாலே இல்லைன்றப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு சட்டம் வந்து அது 1950க்கு அப்புறம் எழுந்ததில்ல. அந்த சட்டத்துக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு உட்படுறதால இந்த பிரச்சனைகள் வந்து வருது. இப்போ இந்த மரபை காப்பாத்துறதா சட்டத்தை காப்பாத்துறதான்றது வந்து பெரிய பிரச்சனை. ஆனா நீங்க வந்து மரபை தான் காப்பாற்றணும். ஏன்னா இங்கிலீஷ்காரனே எழுதி வச்சுட்டு போட்டான் கல்ட் ஆஃப் திரௌபதினு சொல்லி. ஸோ திரௌபதியோட வழிபாடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை அழிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிக ஜனத்தொகை கொண்ட மக்களோட கலாச்சாரத்து மேலே கை வைக்க தேன்கூட்டில் கை வைக்கிற கதை அது ஒரு நாள் புரட்சியாக மாறிடும் தேவையில்லாமல். இந்த மக்கள் வந்து வெகுன்னு இருந்தாங்கன்னா அது பெரிய புரட்சியாக மாறிடும். அதனால் அரசாங்கம் இதில் தலையிட்டு திரௌபதி அம்மன் வழிபாடை ஒரு நெறிப்படுத்தி இவங்க உபயதாரர்கள் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து அரசாங்க கோயில்னால் நீங்கள் திருவிழா வந்து அரசாங்கம் நடத்தும். இது வந்து எங்கள் தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சேர்ந்து கட்டின கோயில். இதில் நாங்கள் தான் உபயதாரர்கள் வந்து திருவிழா நடத்த முடியும். வேறு யாருக்கும் அந்த உரிமையை விட்டு விட முடியாது. கடவுளை கும்பிட்றது யார் வேணால் கும்பிடலாம். உனக்கு வந்து உண்மையில பக்தி இருந்தால் நீ வந்து யாரும் உன்னை தடுக்க போகிறதில்ல. நீ வந்து கடவுளை கும்பிட்டு உன்னோட வழிபாடு முறையை செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறதாகவும் கேள்விப்படுறோம். இப்போ ஒரு சிலரோட தூண்டுதலால் தான் இது நடக்குது. மக்கள் அவங்க யாரும் வரப்போகிறது கிடையாது. இப்போது எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பியாக கூட நிறைய இடங்களில் பழகிறோம். அவங்க வந்து நேரடியாக எல்லா இடத்துலையுமே அப்படிதான் வச்சுங்க. இது சில பேர் தூண்டுதல் நடக்கிற விஷயத்தை திருப்பி நம்ம பேசி அவங்களுக்கு ஒரு எதிரியான சமூகம் மாதிரி காட்டி அப்படி அதுதான் அதை தெளிவுபடுத்த தான் இப்போ அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். இது இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 2-3 வருஷம் ஆச்சுன்னா மக்கள் வந்து இது யார் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அது இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறப்ப கூர்ந்து கவனிச்சா இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்குறது யாருன்றது வெட்ட வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது தொடரணும்னு நடக்கக்கூடாது. ஆனால் சில பேர் அவங்களோட இப்போ குலதெய்வ வழிபாடை முடிக்கணும் அப்படின்றதுல வந்து சில பேர் குறியா இருக்காங்க. இங்க நடக்கிற ஊர்ல இருக்கிற திருவிழாக்களை அழிச்சா தான் மதம் மாற்றம் பண்ண முடியுதுல சில பேர் குறியா இருக்காங்க. அவங்களோட எண்ணம் தெரியாம இந்த சின்ன பசங்க இங்க இருக்க ஊர்ல இளைஞர்கள் வந்து அதை ஒரு பெரிய மாசா நினைச்சு நான் போய் கோயிலுக்குள்ள போய் வீடியோ போட்டு காட்டுறேன் பாரு, செல்ஃபி எடுத்து காட்டுறேன் பாருன்னு வர்றப்ப அது வந்து பிரச்சனையா மாறுது. உண்மையான பக்தியோட யார் வந்து சாமி கும்பிட்டாலும் இங்க யாரும் இந்த கோயிலுமே யாரும் தடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனநிலை கொண்ட மக்கள் இல்லைங்க. ஆமாண்ணா, சரிண்ணா. அப்புறம் இப்போ வந்து இந்த நாடக காதல் பிரச்சனைன்றது இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அதிகபட்சமாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு நாடக காதலுக்கு எதிர்ப்பாகவும் ஒரு தரப்பு நாடக காதலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோட பேட்டி கொடுக்குறாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இது நடந்துகிட்டே வருது. இதுக்கு என்னதான் தீர்வு? இது எப்போ தான் முடியும்? இல்லை, தீர்வு இல்லை, விழிப்புணர்வு மட்டும்தான் தீர்வு. நீங்கள் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறப்ப இது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு 30-35 வயசு மேலே இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி புரிதல் இருக்கும். 18, 17, 16 அந்த ஏஜில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை பற்றின புரிதலே இருக்காது. எதிரில் இருக்கிறவனோட நோக்கமே தெரியாது. அவங்க அந்த போலியான அன்பும் அது மட்டும் தான் தெரியும். இங்கே நிறைய உண்மையான காதல் இருக்குது, அது ஜெயிச்சிட்டு இருக்கு, அவங்க சந்தோஷமாக வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எத்தனை காதல் வந்து உண்மையிலே வெறும் அந்த மனசை பார்த்து வருதுன்றது வந்து
புரிஞ்சிக்க முடியல அந்த இளைஞர்கள். அதை தான் நம்ம நாடக காதல்னு மென்ஷன் பண்ணுறோம். அது நமக்கு எதிராகவும் நிறைய பேச ட்ரை பண்ணுறாங்க. இது எல்லாமே திரௌபதி மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது தொடரும். இது சின்ன விஷயம் கிடையாது நம்ம பேசியிருக்கிறது. அண்டு அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களில் வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கே ஒரு தளம் இல்லாமல் இருந்தது. கண்டிப்பா திரௌபதி வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிப்படையாக அதை பற்றி பேச நிறைய யூடியூப் தளங்கள்லயும் இதை பற்றி ஒரு விவாதங்கள் இருக்கு. அது நல்லது. எதிர்க்க இருந்து அந்த விவாதத்தை வைக்க தான் இதை பற்றி நான் திரும்ப திரௌபதி எடுத்து நாடக கதையில படமா எடுத்துன்னு இருக்க முடியாது. ஒரு படம் தான் பண்ண முடியும். ஆனால் அது இன்னொரு 10 வருஷத்துக்கு பேச பொருளாக இருக்கும். அப்போ திரௌபதி 2 எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது திரௌபதி 2 நாடக காதல் பற்றி இருக்காது. நாடக காதல் பற்றி கண்டிப்பாக இருக்காது. திரௌபதி 2 வேற ஒரு புது விவாதத்தை புது பேசு பொருளை மக்கள்கிட்ட உருவாக்கும். விரைவில் அதை நடக்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க தீ மிதிக்கிற வரைக்கும் நீங்க வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாது கட்டினவங்க. இந்த நடைமுறை இருக்கு. இந்த காலையில இருந்து இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாங்க இல்லண்ணே காப்பு இல்லண்ணே எங்களோட உபயதாரர்கள் கட்டுறாங்க. நாங்கள் வெளியூர்ல இருந்து வரோம்லங்க. எங்க ஊருக்குள்ள இருந்து பெருசா வருமானம் இல்லைங்க. அதனால எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தர் வந்து அந்த கொடியேத்தர் அன்னைக்கு காப்பு கட்டிடுவாங்க. ஸோ உபயதாரர்களுக்கு காப்புன்றது. இப்போ நீங்க வந்து விரதத்தில் இருப்பீங்க இன்னைக்கு ஃபுல் டே. ஆமா, இன்னைக்கு மட்டும் எல்லாருமே பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்போ மீதி இருக்க பிரியாணி நாங்க தான் சாப்பிடணும். நெருப்பு மெதிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பானை தண்ணி கொடுப்பாங்க, வெள்ளம் தண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மனை போய் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து எல்லார் வீட்லயுமே நல்ல சமையல் செஞ்சிருப்பாங்க. எல்லார் வீட்லயும் சாப்பிடும். திரௌபதி அம்மன் வழிபாடு வித்தியாசமானது முழுமையா. ஏன்னா எல்லா கோயிலையும் விபூதி கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க. இங்க வந்து வீரகாந்தம் கொடுப்பாங்க. வீரகாந்தம்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இங்க வந்து வழிபாடு போறப்போ கலசத்தையும் கோந்தம் ஆயுதத்தையும் கொண்டு போவாங்க, மஞ்சள் கொடி கொண்டு போவாங்க. இதுவுமே இந்த கோயிலில் வழக்கமாக இருக்காது. ஸோ திரௌபதி அம்மன் கோயிலில் எல்லா கோவிலையும் உண்டு இது. ஆமாம், வாள் கொண்டு போவாங்க. ஆமாம், எல்லா கோயிலும். இது வந்து அப்புறம் அந்த உள்ள பானையில் வந்து வாள் நிறுத்துவாங்க. அது முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நெருப்பு ஈஸியாக எல்லாரும் மெரிச்சிட முடியாது. இந்த 8 நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி ஒழுங்காக திருவிழா நடத்தி கூத்தாடி அந்தந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணும். அம்மனுக்கு கல்யாணம், தபசு மறை ஏறணும், திரௌபதி அம்மனோட பகையை முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து தண்ணியில் வந்து நிறைய பேர் ஒரு பானை வச்சுருப்பாங்க. அதில் வழிபட்டு போய் அந்த 3 சுற்று அந்த நெருப்பை சுற்றி வந்து அக்னி குண்டத்தை சுற்றி வந்து கத்தி வந்து தலைக்கு அந்த பானையோட உலகத்தில் நிற்க வைப்பாங்க. அது எந்த பேலன்ஸ் இல்லாமல் நின்று தான் அம்மன் உத்தரவு கொடுத்ததா அர்த்தம். தீ மிதிப்பாங்க. ஒரே ஒரு வருஷம் அந்த மாதிரி நிற்காம தீ மிதி தடப்பட்டு இருந்தோம். ஆமாம், ஒரு வருஷம் நடக்கவே இல்லை. உத்தரவு இல்லைன்னா நடக்க மாட்டாங்க. இங்கே இல்லை, எல்லா தமிழ்நாடு முழுக்கவுமே அந்த கத்தி வந்து அந்த பானை உதட்டில் அந்த 2 நிமிஷம் நிற்கலைன்னா திருவிழா. இப்போ இங்கே வந்து அந்த நடைமுறை நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். என்னைக்கு வந்து கொடி ஏற்றுறாங்களோ அன்னைக்கே பானையை வச்சு அந்த கத்தி வந்து போர் முடிகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அது உத்தரவு. ஊர் பொறுத்து ஊர் வழிபாடு வந்து ஒரு சில இடங்கள்ல அம்மனோட மடியில இந்த நெருப்பை கொண்டு வந்து அள்ளி அது இருக்கு. முதல்ல 3 சுத்து சுற்றி வராங்க இல்லையா? முதல் சுத்துல வந்து அம்மனுக்கு வந்து மல்லிகைப்பூ பந்து மாதிரி நெருப்பு பண்ணுவாங்க. அந்த பூ கருகாமல் இருக்கும். 2வது சுத்து வந்து சாதாரண நம்ம அந்த வீட்டில் பயன்படுத்த துண்டு இருக்கு இல்லையா? அந்த துணியில வந்து நெருப்பு எடுத்து கட்டி அம்மன் மடியில் கட்டுவாங்க. அந்த துணி கருகாமல் இருக்கும். 3வது சுத்து தான் அந்த கத்தி நிப்பாட்டி. ஸோ இந்த உத்தரவு கிடைச்சா தான் எங்களை வந்து தீ மிதிக்கவே அலோ பண்ணுவோம். இந்த ஊரில் பெண்கள்லாம் தீ மிதிக்கலாமா? அதாவது அவங்க வந்து வழிபாட்டோட தீ மிதிப்பாங்க. கால்நடைகளும் எங்களோட தீ மிதிக்கும் இறுதியிலே. ஆமாம், ஏன்னா ஒரு சில ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும் தான் தீ மிதிக்கலாம். அப்படி ஒரு கட்டுப்பாடே இருக்கு. இங்கே வந்து வயதான பெண்கள் வந்து தீ மிதிப்பாங்க. இளம் பெண்கள் அவங்க வரமாட்டாங்க. வயதானவங்க வந்து வேண்டுதலோட தீ மிதிக்க வருவாங்க. சில கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம், அதை தூக்கிட்டு போவாங்க. பசுமாடுலாம் வந்து அவங்க சிலர் பார்த்தா அங்க பிரதர்சனம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதை சுற்றி அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்த்தனாங்க. அது ஒரு மாதிரி அது ஒரு வைப் வேற மாதிரி. இல்லை, இந்த மாதிரியான வழிபாடு திரௌபதி அம்மன் கோவிலில் மட்டும்தான் இருக்கும். வேற பெருமாள் கோவில்லையோ இல்லை வந்து மாரியம்மன் கோவில்லையோ. மாரியம்மன் கோவிலில் கிடா வெட்டுவோம், பொங்கல் வைப்போம், கூழ் கொடுப்போம். இப்போ வந்து இந்த இதை பார்த்து மாரியம்மன் கோவிலே இதே மாதிரி தீமிதிக்கிறாங்க. இந்த வழிபாடு கிடையாது. இந்த வழிபாடு கிடையாது. இது முறை வந்து அதிகமான முறை. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு படமா எடுத்து வெளியே காட்டலாம், கமர்ஷியலாக பண்ண முடியாது. இருந்தாலும் இல்லைண்ணா, நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். காந்தாரா மாதிரி ஒரு படம் வந்தப்போ அண்ணன்ட்ட அந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அது காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு. அண்ணனால அது முடியுன்றதுனால தான் நாங்கள் எல்லாருமே அதை கேள்வியாக கேட்டோம். அது 8 நாள் திருவிழா வந்து இங்கே 8 நாளில் நடந்துடும். நம்ம படம் எடுக்கிறப்ப அது 80 நாள் நடத்தணும். 80 நாள் அந்த கூட்டம் வேணும். அதுக்கு ஒரு பட்ஜெட் பெருசாக வேணும். அது கண்டிப்பாக நான் பதிவு இல்லை, அதை எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்களோட கோரிக்கையும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதை வேற யார்ட்டையும் நாங்கள் அதை வைக்க முடியாது. பெருசாக பண்ணணும், கிராண்டாக பெரிய ஸ்கேலில் பண்ணணும். சின்ன ஸ்கேலில் பண்ண முடியாது. அது ஏன்னா அதில் எதுவும் தப்பு செய்யக்கூடாது. அது ஒரு பெரிய பதிவாக இருக்கும். அதனால் திரௌபதி அம்மன் திருவிழா 8 நாள் அதில் நடக்கிற இந்த பங்காளி தகராறு அதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக. மற்ற மக்கள்லாம் இந்த திரௌபதி அம்மனோட இந்த கல்யாணம் நடக்கிறது, தபசு ஏறுறது, தீ மிதிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க கலந்துட்டு பார்க்கலாம். புதுசாக இருக்கும்.
இந்த நடைமுறையே புதுசாக இருக்கும். ஸோ வருஷம் வருஷம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ மற்ற ஊர்லேருந்து தென் மாவட்டத்திலேருந்து கொங்கு மண்டலத்துலேருந்து வந்து இந்த திருவிழா நடக்கிறத பார்க்கணுன்னு ஒரு கோரிக்கை இந்த டைமில் நான் வந்து மக்களுக்கு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். நன்றி. நான் எங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கும் திரௌபதி அம்மன் கோயிலை பற்றி சில டவுட்ஸ்லாம் இருந்தது. உங்களோட பதிலாக அது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஃபிகேஷனாக இருக்குது. நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் இந்த திருவிழாவை. ரொம்ப நன்றி. எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா.